started, ma'am. Okay, ma. Good afternoon. So, நம்ம 5th யூனிட்ல வந்து பவர் மெஷர்மெண்ட், ஃப்ளோ மெஷர்மெண்ட், டெம்பரேச்சர். ஸோ இந்த மெயின் 3 கண்டென்ட்டோட மெஷர்மெண்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக இப்போ டார்க்கோ ஒரு பவரோ ஃபோர்ஸோனா அது என்ன, அது நம்ம எந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம், அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, அது எப்படி மெஷர் பண்ணுறோம், ஸோ இதை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 to 4 கிளாஸஸ் போயிடுச்சு. என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு ஃபோர்ஸ் மெஷர் பண்ண முடியும், அண்ட் டார்க்கை மெஷர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்ன, மெக்கானிக்கல் டைப், எலக்ட்ரிக்கல் டைப், ஸோ இந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஓகேவா. ஸோ லாஸ்ட் 2 கிளாஸஸில் டார்க் மெஷர்மெண்ட்ஸில் டைனமோமீட்டர் பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் டைனமோமீட்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ டார்க் அண்ட் பவர்ஸ் ஆர் க்ளோஸ்லி இன்டர் ரிலேட்டட். ஓகே, டார்க்ன்றது இட்ஸ் ஒன் ஆஃப் தி ட்விஸ்டிங் ஃபோர்ஸ் தான். ஓகேவா. ஸோ அப்போது அதில் வந்து ரெண்டுமே பவர் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம டைனமோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டோட எக்யூப்மெண்ட் வந்து டைனமோமீட்டர்ஸ்ங்க. 6 டைப்ஸ் ஆஃப் டைனமோமீட்டர்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகேவா. ஸோ அடுத்து நம்ம என்ன கேட்டகரிக்கு போகிறோம்னா ஃப்ளோ மெஷர்மெண்ட். சரியா. ஸோ ஃப்ளோ அப்படின்னா ஒரு ஜென்ரல் டேர்மா ஃப்ளோ அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம்? ஜென்ரலாக ஒரு ஃப்ளோ அப்படின்ற வேர்டுக்கு இனி நம்ம என்ன டெஃபினிஷன் கொடுப்போம்? ஏதாவது ஒரு இப்போ நம்ம ஃப்ளூயிட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லிக்விடோ ஒரு கேஸோ ஒரு ஸ்ட்ரீமில் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத நான் ஃப்ளோன்னு சொல்லுவேன். ஓகேவா. அது மேபி ஈவனாக ஃப்ளோ ஆகலாம், இல்லை எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுத்து ஃப்ளோ ஆகலாம், இல்லை கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் ஃப்ளோ ஆகலாம். ஸோ எப்படியும் ஒரு இதில் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த மூவ்மெண்ட்டை தான் நான் ஃப்ளோன்னு சொல்கிறேன். ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு என்னோட ஒரு இண்டஸ்ட்ரியில் இப்போ ஒரு கேஸ் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பைப்லைன் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கேன், இல்லை நான் வந்து ஒரு கேஸை வந்து இன்புட்டாக கொடுக்குற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி, இப்போ ஒரு வெல்டிங்னே வச்சுக்கோங்களேன். அதில் வந்து எனக்கு ஒரு சிலிண்டர்ஸ்லேருந்து எனக்கு வந்து அசிட்ரின் கேஸ் வரணும், இன்னொன்றுலேருந்து ஆக்சிஜன் கேஸ் வரணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கேஸை இன்லெட்டாக கொடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டம் எனக்கு இருக்குது. ஸோ நான் பைப்லைன்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறனோ கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு ஃப்ளோ இருக்கும். மேபி அது வாட்டராக இருக்கலாம், ஆயிலாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஃப்ளோ இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த ஃப்ளோவை நான் எப்படி மெஷர் பண்ணுவேன்? எவ்வளோ ப்ரெஷரில் அந்த உள்ளே இருக்க லிக்விட் ஃப்ளூயிட், நாட் அ லிக்விட், ஃப்ளூயிட்றது இஸ் போத் லிக்விட் அண்ட் கேஸ். ஓகேவா. ஸோ அது எப்படி ஃப்ளோ இருக்குது, எவ்வளோ ப்ரெஷர், என்ன வெலாசிட்டி, ஸோ இதை நான் எப்படி மெஷர் பண்ண முடியும்? ஸோ அது வந்து ஒரு க்ளோஸ்டு ரீஜனுக்குள்ளே போயிட்டுருக்கு, ஒரு க்ளோஸ்டு பவுண்ட்ரி பைப் லைன்ஸுன்றது. ஓகேவா. நம்ம எங்கேயுமே நம்ம மேனுவலோட ஒரு இது இருக்காது. நம்ம வேணும்னா நம்ம கேட் வால்வ்ஸ், நம்மளோட வால்வ்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணிக்கலாம், அதாவது இன்லெட் அவுட்லெட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா. பட் அதர்வைஸ் நம்ம அந்த ஃபுல் லென்த்துக்கும் இப்போ மேபி அது 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர்ஸ், மேபி 10 கிலோமீட்டர்ஸ் கூட அந்த பைப் லைன்ஸோட லென்த் இருக்கும். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரி முழுக்க சுற்றி பைப் லைன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு வந்து நான் செக் பண்ணிடுறதுக்கு நான் இது பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஃப்ளோ மெஷர் பண்ணுறதுக்காக சில சிஸ்டம்ஸை இன்க்ளூட் பண்ணி வைப்பேன். ஓகேவா. எனக்கு இந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து இவ்வளோதான் ஃப்ளோ இவ்வளோதான் வெலாசிட்டி ஆஃப் தி ஃப்ளோ இருக்கணும், இவ்வளோதான் என்னோட ப்ரெஷர் ஆஃப் தி ஃப்ளோ இருக்கணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே அதை ப்ரீ டிடெக்ட் பண்ணி அந்த லெவலில் இருக்கிற மாதிரி நான் ரெகுலேட் பண்ணி வைப்பேன். ஓகேவா. ஸோ அப்போ நான் ரெகுலேட்டர்ஸை யூஸ் பண்ணியும் நான் என்னோட ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியும். ஓகேவா. இது ஒன்று. இன்னொன்று, ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணுறதுக்காக, ஓகேவா, இல்லை என்னோட ஆப்ரேஷன் சடனாக இடையில வந்து மிடில் ட்ராப் ஆகிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து இண்டிகேட்டர்ஸ் வச்சுருப்பேன். ஓகேவா. சடனாக எனக்கு ஒரு ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகுது, ஓகேவா, இல்லை சடனாக எனக்கு வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது எனக்கு அலார்மிங் இண்டிகேஷன்ஸ் கொடுக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி 2-3 பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃப்ளோ மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். சரியா. ஃப்ளோ மெஷர்மெண்ட்ன்றது சும்மா நம்ம வந்து ஏனோ தானோன்னு கிடையாது. ஃப்ளோ மெஷர்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக போகிறீங்கன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணுற 99% வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெகுலேட்டர்ஸ் வால்வ்ஸாக தான் இருக்கும். ஓகேவா. எந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லையுமே இது இல்லாமல் இருக்காது. ஸோ மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் மோஸ்ட் ப்ராபப்ளி இதில் தான் ஒர்க் பண்ணுவாங்க, இதை தான் மெயின்டைன் பண்ணுவாங்க.
ஓகேவா? அது கரெக்டான ரெகுலேஷன்ஸ்ல தான் இருக்கா, இல்ல அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா, ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருக்கா, இதை பார்க்கணும். அப்படி ஒருவேளை ஒரு ப்ரெஷர் ரெகுலேட்டர் எனக்கு ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சு, what will happen? பர்ஸ்ட் அவுட் ஆயிடும். ஓகேவா? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறத நமக்கு டினோட் பண்ணலை, நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னா இட் வில் டெஃபினெட்லி பர்ஸ்ட் அவுட். ஓகேவா? ஸோ நமக்கு இதுதான் வந்து மெயின். சொல்லுங்க. பிரசன்டேஷன் வியூ ஆகல. இன்னும் நான் பிரசன்டேஷனே போடல, ஜென்ரலாக சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஃப்ளோ மெஷர்மெண்ட்டுக்கான நீட் இதுதான். ஓகேவா? திஸ் இஸ் தி நீட் ஃபார் வி ஆர் டேக்கிங் எ ஃப்ளோ மெஷர்மெண்ட். ஓகே. ஸோ இது வந்து இன்ட்ரோ, அதாவது ஒரு வேர்ல்டு லெவலில் ஒரு ஃப்ளோ மீட்டர் வந்து என்ன எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஒர்த் ஆஃப் 2500 million in 1995 in the world market. ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி தே ஆர் யூசிங் அ ஃப்ளோ மீட்டர்ஸ். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் பாயிண்ட், ஸோ வெரி ஃபர்ஸ்ட், okay, in the very first they are using a orifice meter. Okay, in the very first they are using a orifice meter, even though the flow meters, most of the flow meters are very poor in the comparison of other instruments. அதாவது நீங்க ஒரு கம்பெனிஸ்ல யூஸ் பண்ற ரிமைனிங் எக்யூப்மெண்ட்ஸை விட இந்த ஃப்ளோ மீட்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு போறதா இருந்திருக்கு. பட் அதோட நீட் எப்படி இருந்திருக்குன்னா ஜாஸ்தியா இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதனால அவங்க வந்து கண்டினியூஸா டெவலப் பண்ணியிருக்காங்க. இதை விட பெட்டரா என்ன பண்ணலாம், இதுல என்ன மிஸ்டேக்ஸ் வருது, இதை விட பெட்டரா என்ன பண்ணலாம், அப்படிதான் அவங்க ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆரிஃபைஸ் மீட்டர் தான் வந்து முதல்ல, அதாவது ஏர்லி 19th century யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த அக்யூரசி வந்து +or-2% ஆஃப் இட்ஸ் ரீடிங். ஓகே. ஸ்டில் த ஒன்லி ஃப்ளோ மீட்டர் அப்ரூவ்டு பை மோஸ்ட் கண்ட்ரீஸ் ஃபார் தி நேச்சுரல் கேஸ் பிசிக்கல் மெஷர்மெண்ட். ஓகே. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரிஃபைஸ் மீட்டர் இஸ் வெரி சீப்பஸ்ட் அண்ட் வெரி சிம்பிள் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் வி கேன் யூஸ் இட் வைட வேர்ல்ட்லி. ஓகேவா? ஸோ நம்ம ரொம்ப வைடர் அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம இந்த ஆரிஃபைஸ் மீட்டர் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் ஆர் அப்ரூவ் திஸ் ஆரிஃபைஸ் மீட்டர். ஓகே. தென் அகெயின் ஆரிஃபைஸ் மீட்டரில் மெயினாக ஒரு ப்ராப்ளம் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ட்ராப் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து ப்ரெஷர் ட்ராப் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலில் இருக்காது. ஓகேவா? நார்மலாக நம்ம ஒரு ப்ரெஷரை ட்ராப் பண்ணுறதுக்காகவும் ஒரு பிளேஸில் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம வந்து ஆரிஃபைஸ் மீட்டர்ஸ், வென்ச்சுரி மீட்டர்ஸ் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த ஆரிஃபைஸ் மீட்டரில் இது ஒரு ப்ராப்ளம் வரதுனால தான் அடுத்தடுத்து வென்ச்சுரி மீட்டர், ரோட்டோமீட்டர், பிட்டா டியூப், ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஓகேவா? இதில் வர ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக. தென் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோ. நீங்கள் ஆல்ரெடி எஃப்எம் படிச்சிருக்கீங்களாப்பா? 4th செமஸ்டர் எஃப்எம் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ லேமினார் ஃப்ளோனா என்ன சொல்லுங்க பார்ப்போம். எஸ் மேம். ஸோ எஃப்எம்ல ஃபர்ஸ்ட் யூனிட் பேசிக்லேயே வந்து நம்ம லேமினார் ஃப்ளோனா என்ன, டர்புலன்ட் ஃப்ளோனா என்னன்னு பார்ப்போம். லேமினார்னா ஸ்ட்ரைட் ஃப்ளோ less than 2000 or ஓகே. ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல தான் இருக்கணுமா? இப்போ லெஃப்ட் டு ரைட் தான், ரைட் டு லெஃப்ட் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா லேமினார் ஃப்ளோக்கு? சரி, ஓகே. எனக்கு இப்போ 2 இடத்துல நான் வந்து என்னோட ஓப்பன் வால்வர் எனக்கு அதாவது எப்படின்னா அந்த ஸ்ட்ரீமுக்குள்ள வர்றதுக்கு நான் 2 இன்லெட் வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் வந்து இன்லெட் 1 இன்லெட் 2 ரெண்டையுமே ஓப்பன் பண்றேன். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து ஃப்ளோ வந்து டைரக்ஷன் வந்து எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? 2 லெஃப்ட் டு ரைட் தான் போகுது. சரியா? இப்போ எனக்கு எந்த மாதிரி ஃப்ளோ இருக்கும்? Maybe it is a laminar or otherwise it's a transitional flow. ஓகேவா? ஸோ லேமினார் ஃப்ளோ அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the fluid travels as a parallel layer. ஓகேவா? நமக்கு ஒரு இடத்துல ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இட்ஸ் நாட் அ சிங்கிள் லேயர். ஓகேவா? நமக்கு வந்து அது வந்து மல்டிபிள் லேயர்ஸாக இருக்கும். ஓகேவா?
ஸோ இப்போ நான் வந்து ஒரு லேயர் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு 10 லேயர்ஸ் 5 லேயர்ஸ் அந்த மாதிரி நான் என்னோட கம்ஃபர்டபுளுக்கு நான் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த 5 லேயரும் பேரலாக மூவ் ஆகுது. ஓகேவா? ஒரு லேயருக்கு இன்னொரு லேயர் வந்து எந்த கான்ட்ரவர்சி இல்லாமல் பேரலாக மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அ லேமினார் ஃப்ளோ ஆர் ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ. ஓகேவா? இது கிளியரா இருக்கா? இப்போ டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ஃப்ளூயிட் ஃப்ளோவோட லேயர்ல வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து கான்ட்ரவர்சியாக இருக்குது, அதாவது வேற வேற டைரக்ஷன்ஸ்ல மூவ் ஆகுது அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்க. If the flow is turbulent, the fluid does not travel in a parallel layer but moves in a haphazard manner with only the average motion. Okay, obviously நம்மளோட லேயர்ஸ் வந்து பேரலா இல்லாம கிறிஸ் கிராஸ்லயோ இல்ல ஆப்போசிட் டைரக்ஷனோ எடுத்தா ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகுமா ஃப்ளோ டிக்ரீஸ் ஆகுமா? அதோட ஸ்பீடு எஸ் டர்புலன்ட் ஃப்ளோல நம்மளோட ஃப்ளோவோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் வந்து அப்போஸ் பண்ணும் அதோட ஃப்ளோ. ஸோ விஸ்காசிட்டி எப்படி இருக்கும்? ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு ஃப்ளோ அல்லது டிஸ்சார்ஜ் வந்து ஜாஸ்தியா இருக்கும்னா we need to maintain the லேமினா ஃப்ளோ. ஓகேவா? ஸோ டர்புலன்ட் ஃப்ளோ இருந்ததுன்னா நமக்கு அந்த இடத்துல கம்மியாகும். சரியா? அண்ட் தென் டிரான்சிஷனல் ஃப்ளோ. டிரான்சிஷனல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a both types may be present in the different points. ஓகே, ஸோ நான் இதை தான் சொன்னேன். எனக்கு ஒரு ஸ்ட்ரீம் லைனில் எனக்கு 2 இன்லெட் இருக்கு. ஸோ எனக்கு 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் எனக்கு 2 ஃப்ளோவும் மிங்கிள் ஆகுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அ டிரான்சிஷனல் ஃப்ளோ. ஓகே, ஸோ போத் த டைப்ஸ் ஆஃப் லேமினா ஃப்ளோ அண்ட் டர்புலன்ட் ஃப்ளோ present in the same streamline but in a different points. ஓகே, 2-3 இடத்துல நான் இன்லெட் வச்சிருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னால டர்புலண்ட் ஆகுது ஃப்ளோ அப்படின்னா தட் இஸ் அ டிரான்சிஷனல் ஃப்ளோ. ஓகே, ஸோ இதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோஸ். இதை நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் த ரெனால்ட் நம்பர். ஓகே, ஸோ திஸ் ரெனால்ட் நம்பர் இஸ் கால்ட் அ டைமென்ஷன்லெஸ் நம்பர். ஓகே, ஸோ நமக்கு ரெனால்ட் நம்பருக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம். அந்த வேல்யூவோட ரேஞ்சை வச்சு த ஃப்ளோ இஸ் அ லேமினார் ஒன் ஆர் டர்புலன்ட் ஒன் ஆர் டிரான்சிஷனல் ஒன். ஸோ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? பட் ரெனால்ட் நம்பர் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் நம்பர். Okay, so what is the formula for finding the Reynolds number? Rho V D by gamma. Okay, so first rho is the density of the fluid and V is the mean velocity of the fluid and D is the pipe diameter and gamma is the dynamic viscosity of the fluid. Okay, so this is the formula for finding the Reynolds number. So நமக்கு இப்போ என்னோட வாட்டரோட டென்சிட்டி என்னப்பா? What is the density of the water? 1000. எப்போ செமஸ்டர் படிச்சிட்டீங்கல்ல? ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் சமே இதான் போட்டிருப்பீங்க. டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர் என்ன? 1000 மேம். என்னை கேட்காதீங்க, பதில் சொல்லுங்க. What's the density of the water? Okay, நம்ம யூஸ் பண்ற fluid எல்லாத்துக்குமே 1000. ஓகே, ஸோ நம்ம யூஸ் பண்ற எல்லா ஃப்ளூயிட்ஸ்க்குமே நமக்கு ஸ்டாண்டர்டான டென்சிட்டி வேல்யூ இருக்கு. ஓகே, ஸோ நம்ம அதை வந்து நம்ம போய் தேடணுன்றது அவசியம் இல்லை. ஸோ வி நோ த டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் விச் எவர் வி யூஸ் அண்ட் மீன் வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். ஓகே, அண்ட் தென் pipe diameter and dynamic viscosity of the fluid. ஸோ நமக்கு மோஸ்ட்லி கண்டுபிடிக்க வேண்டியது இந்த மீன் வெலாசிட்டியாக தான் இருக்கும். ரிமைனிங் எல்லாமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதை வச்சு we are finding the Reynolds number. So the Reynolds number is less than 2000 means that is a laminar flow. Greater than 4000 means that is a turbulent flow. So in between the 2000 to 4000 means that is a transitional flow. Okay. So this is a very simple diagram for laminar flow and the turbulent flow. So already இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. நான் இந்த இதுக்கு ஒரு தடவை அப்படியே ஞாபகப்படுத்திட்டு போறேன். ஓகேமா? So Bernoulli's equation. So what is the principle behind the Bernoulli's equation?
what is the principle behind the Bernoulli's equation? ஞாபகம் இல்லையா, மறந்துச்சா? Same amount of fluid entering will leave the vessel. Pressure difference. Same amount of the fluid entering and leave the some particular stream. ஆமா மேம். ஓகே. ஸோ இப்போ ஒரு ஃப்ளோ அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து என்னென்ன கண்டென்ட் வந்து இன்டர்ரிலேட்டடா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா fluid velocity, fluid pressure and height of the fluid flowing, and then cross sectional areas of the streamline. Okay, so இந்த எல்லாத்தையும் பொறுத்து தான் the flow of the pipe is decided. Okay, so என்னென்ன velocity, fluid pressure and height and cross sectional, differential cross section இருக்குதுன்னா ஓகேவா. ஸோ இந்த பிக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா height of the streamline is varied in a different points. ஸோ இந்த பாயிண்ட்ல ஒரு ஹைட் இருக்கு, இந்த பாயிண்ட்ல ஒரு ஹைட் இருக்கு. ஓகே, தென் டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ நம்மளோட பைப் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ சேம் டயமெட்ரிக்கல் பைப். ஸோ எனக்கு டிஃபரன்ஷியல் கிராஸ் செக்ஷன்ஸ் இருக்கு. இங்கே D1 இருக்கு, இங்கே D2 இருக்கு. ஓகே, ஸோ எனக்கு வெலாசிட்டி அப்போ என்ன ஆகும், எப்போ கிராஸ் செக்ஷன் உங்களுக்கு வேரி ஆச்சோ அப்போவே உங்களுக்கு வெலாசிட்டியும் வேரி ஆகும். ஒரே வெலாசிட்டி இருக்காது. கரெக்டானமா? கிராஸ் செக்ஷன் கம்மியாக வெலாசிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். வெரி குட். ஸோ கிராஸ் செக்ஷன் கம்மியாகும் போது அப்போ நம்ம கொடுக்குற காமன் வெலாசிட்டி வேரி ஆகும் தானே. நான் இப்போ ஒரு V1ன்ற ஒரு வெலாசிட்டியில் நான் இங்கிருந்து நான் ஃப்ளோ ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் எனக்கு போக கிராஸ் செக்ஷன் கம்மியாகும் போது ஆப்வியஸ்லி என்னோட அந்த பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன் குறைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எனக்கு இப்போ V1 V2ன்ற ரெண்டு வெலாசிட்டி இருக்கு. D1 D2 டயாமீட்டர் அண்ட் H1 H2 ஹைட். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு பாயிண்ட் வேரி ஆகும்போது அப்போ என்னோட டிஸ்சார்ஜை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான் என்னோட பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் பாருங்க. P1 by rho g plus V1 square by 2g plus H1 equal to P2 by rho g plus V2 square by 2g plus H2. So this is the formula for this particular example. Okay, then in this example 2 the height is same. Okay, in this point and this point the height is same. Okay, but the cross section area is varied. Okay, if the cross section area is varied means what will happen, the pressure and the velocity also varied. Okay, the only one thing, the pipe is in a horizontal type. Okay, so இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாப்பா நான் இந்த பைப்பே நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்ல நான் வந்து இந்த மாதிரி ஸ்லோப்பியா வச்சிருக்கேன். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு H1 இருக்கு, இந்த இடத்துல H2 இருக்கா. ஸோ ஸ்லோப்பி ஏதாவது ஒரு ஆங்கிள்ஸ்ல ஒரு பைப் நான் செட் பண்றேன்னா அப்ப H1 H2 வேரி ஆகுமா? தெரியுதா அந்த டயக்ராம்ல H1 H2 தெரியுதா? நான் ஒரு லைன் காமிக்கிறேன் பாருங்க. ஏன்னா இந்த பைப்பை நான் எப்படி வச்சிருக்கேன், ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் செட் பண்ணியிருக்கேன். மேபி ஒரு 45 டிகிரிலையோ இல்லை 60 டிகிரிலையோ. ஏன்னா நான் என்னோட டிஸ்சார்ஜ் வந்து நான் இன்லெட் எடுக்கிற இடத்துல இருந்து எனக்கு வேற இடத்துல இருக்கலாம். ஸோ என்னோட பைப் வந்து ஸ்ட்ரெயிட்டா 90 டிகிரில மேலே ஏறி போகலாம். இல்லை எனக்கு ஏதாவது ஒரு ஆங்கிள் போயிட்டு என்னோட அவுட்லெட் முடிகிற இடம் வந்து ஒரு ஆங்கிள்டா இருக்கலாம். ஸோ என்னோட பைப் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் செட் பண்ண முடியும். எல்லா இடத்துலயுமே இன்லெட் அவுட்லெட் ஒரே ஹரிசாண்டல் பொசிஷன்ல இருக்காது இல்லையா? கரெக்ட் தானம்மா? ஒரு பைப்லைன் எடுக்கிறோம்னா அது எப்படி வேணாலும் ஃபுல்லா வெர்டிகலா போகும், ஆங்கிள்டா போகும், ஹரிசாண்டலா போகும். ஸோ எப்படி வேணாலும் அதோட பொசிஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பொசிஷன்லயும் அதோட டிஸ்சார்ஜ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? ஸோ அது மாதிரி இதுக்கு தான் நம்ம வந்து பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் போடுறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் 2 வந்து பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா ஹரிசாண்டல். இதோட ஆக்சிஸ் வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ். இதுல எந்த ஆங்கிள்டும் கிடையாது. ஆனா எனக்கு கிராஸ் செக்ஷன் மட்டும் என்ன ஆகுது, வேரி ஆகுது. இங்க வந்து D1, இங்க D2. ஸோ கிராஸ் செக்ஷன் வேரி ஆச்சுனாவே ஆப்வியஸ்லி அந்த ரெண்டு இடத்துலையும் ப்ரெஷரும் வேரி ஆகும், வெலாசிட்டியும் வேரி ஆகும். ஸோ நமக்கு ஹைட் வந்து சேம் ஆனதுதான். ஸோ ரெண்டு இடத்துலையும் ஹைட் மட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ
So this is the formula. Okay, so the Bernoulli's equation can be used to measure the flow rate, and consider the pipe section shown in the picture, and the pipe is horizontal. H1 is equal to H2. So both are cancelled. So at the time we can use this formula to find out the discharge. Okay, P1 minus P2 by rho and is equal to V1 square minus V2 square divided by 2. Okay. See, this is the discharge formula. நீங்கள் இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாமே நீங்கள் சம்மும் போட்டிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே ஜென்ரல் திங்ஸ் தான். இதில் இப்போ நான் படிக்கிற எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான், எதுவுமே உங்களுக்கு புதுசு கிடையாது. நான் இன்னொரு தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் ஃப்ளோ மீட்டர்ஸ். Differential pressure flow meters. So the word itself we can understand. Obviously the flow streamline should difference in its pressure. ஓகேவா, நம்மளோட ஃப்ளோல கண்டிப்பா நமக்கு ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்கணும். ஓகேவா, அப்படி ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இல்லைன்ற இடத்துல நமக்கு இந்த மெஷர்மெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே நமக்கு தேவையே இல்லை. ஓகேவா, அது பாட்டுக்கு நம்ம என்ன உள்ள ப்ரெஷர் கொடுக்குறோமோ நமக்கு அவுட்லெட்ல அதே ப்ரெஷர் வரப்போகுது. ஸோ நமக்கு இடையில வந்து நம்ம மெஷர் பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. ஓகேவா, ஜஸ்ட் நம்ம ஒரு மானிட்டரிங் டிவைஸ் வச்சு மானிட்டர் பண்ணால் மட்டும் போதும். மெஷர்மெண்ட் டிவைஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நமக்கு டிஃபரன்ஷியல் ப்ரெஷரை நம்ம அச்சீவ் பண்ணணும். எனக்கு இந்த பர்டிகுலர் பிளேஸ் போகும்போது எனக்கு ப்ரெஷர் ட்ராப் ஆகணும், அதுக்கப்புறம் எனக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகணும். இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் இருக்குன்னா அட் த டைம் ஐ சப்போஸ் டு கோ ஃபார் தி ஃப்ளோ மீட்டர்ஸ். Okay, so that is called a differential pressure flow meter. So first example வந்து பாத்தீங்கன்னா orifice plate. Okay, so the orifice plate is the simplest and the cheapest form, and it's simply a plate with a hole of a specified size. Okay, a plate of a hole consisting a hole in a specified size. So we have a different range in our market. ஓகேவா, நம்ம யூஸ் பண்ணுற பைப்லைன்ஸ் ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆரிஃபைஸ் மீட்டர் வி கேன் கெட் ஃப்ரம் தி மார்க்கெட். ஓகே, அண்ட் த பொசிஷன் கட் இன் இட். ஓகே, விச் கேன் தென் கிளாம்ப்டு பிட்வீன் த ஃபிளாஞ்சஸ் இன் அ பைப்லைன். ஓகே, தென் த increases that occurs in the velocity of fluid as it pass through the hole. ஓகே, ஸோ இந்த டயக்ராம் பாருங்க. ஸோ திஸ் இஸ் த பைப். ஓகே, திஸ் தி பைப். அண்ட் நமக்கு இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஆரிஃபைஸ் பிளேட் வச்சிருக்கேன். ஆரிஃபைஸ் பிளேட். ஸோ ஆரிஃபைஸ் பிளேட்னா என்ன, எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் கால்ட் அ ஆரிஃபைஸ் பிளேட். ஓகே, சும்மா ஜஸ்ட் ஒரு தகடு மாதிரி இருக்கும், அதில் ஒரு ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க. ஓகேவா, நான் இப்போ என்னோட பைப்பில் வந்து ஏதாவது இடத்துல இதை வந்து நான் இன்சர்ட் பண்ணிப்பேன் உள்ளுக்குள்ளே. ஓகேவா, அப்போ என்ன ஆகும், இப்போ இந்த பைப்பில் வந்து ஒரு ஃப்ளோ போயிட்டுருக்கு, ஒரு லேமினார் ஃப்ளோ போயிட்டுருக்கு அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து என்னோட ஆரிஃபைஸ் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா சடனாக இந்த இடத்துக்கு வரும்போது என்ன ஆகும், இவ்வளோ நேரம் D1 அப்படின்ற ஒரு டயாமீட்டரில் ஃப்ளோ ஆகிட்டு இருந்த லிக்விட் எல்லாமே இப்போ என்ன ஆகும், இந்த D2ன்ற சின்ன டயாமீட்டருக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஓகேவா, அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், இது வரைக்கும் ஒரு பெரிய பேசேஜுக்குள்ளே வந்துட்டு இருந்த வாட்டரோட ஸ்பீடு வந்து இப்போ ஒரு சின்ன இதுக்குள்ளே போகணும். அப்போ என்ன ஆகும், அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாப்பா, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா? ஹலோ, எஸ் மேம். எஸ் மேம். ஓகே, ஸோ நமக்கு இந்த இடத்துக்கும் என்ன வித்தியாசம், ஃபர்ஸ்ட் நான் இங்கே சொல்கிறேன். இப்போ இது வந்து ஆரிஃபைஸ் பிளேட்டுக்கு முன்னாடி, பிஃபோர் ஆரிஃபைஸ் பிளேட். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு இவ்வளோ தூரம் வந்த ப்ரெஷர் வந்து இந்த இடத்துக்கு வந்தோடனே ட்ராப் ஆகும். ஆரிஃபைஸ் பிளேட்டுக்கு வந்தோடனே ப்ரெஷர் ட்ராப் ஆகும், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ஒன்ஸ் இந்த ஃப்ளோ வந்து இந்த ஆரிஃபைஸ் பிளேட்டை தாண்டி போனதுக்கப்புறம் என்ன ஆகிடும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி வெலாசிட்டி ட்ராப் ஆகும். கரெக்டா? ஓகே, இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். ஈவன் வென்ச்சுரி டியூப்லயும் இதே தான். ஓகேவா, ஸோ நீங்க ஒரு வாட்டர் போற ஒரு பேசேஜ்ல அதோட கிராஸ் செக்ஷன் நீங்க கம்மி பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி ப்ரெஷர் ட்ராப் ஆகும். ஒன்ஸ் அந்த இடத்த பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃப்ளோ ரிமைன் என்ன ஆகும், இதுக்கு முன்னாடி என்ன வெலாசிட்டியில் வந்துட்டு இருந்தோ, என்ன ப்ரெஷரில் போயிட்டு இருந்ததோ அதே இதுக்கு கண்டினியூ ஆகும்.
ஓகேவா? தட் மீன்ஸ் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஆரிஃபைஸ் பிளேட் யூஸ் பண்ணுறதோட இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்றது இதுக்கு தான். சரியா? எனக்கு அந்த பர்டிகுலர் பிளேஸில் எனக்கு கண்டிப்பாக ப்ரெஷர் ட்ராப் அவுட் ஆகணும், அந்த இடத்துல எனக்கு அதிகமான ப்ரெஷர் இருந்ததுன்னா அப்போ எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்ற இடத்துல நம்ம இதை கம்மி பண்ணுறோம், ப்ரெஷரை ட்ராப் அவுட் பண்ணுறோம். Okay, so mainly we are using the orifice plate is for dropping the pressure at some particular place. Okay, இப்போ பாருங்க இந்த diagram பாருங்க, flow 1. So this is the D1 and this is the D2. Okay, so the flow will continue the D2 up to this area and again it will divergent. Okay, so this is the convergent area and this is the divergent area. Again it will continue its same velocity and pressure which is given in the starting place. Okay, any doubt in this? No ma'am. புரிஞ்சுதுல்ல? ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு பைப் லைனில் ஒரே ஒரு இடத்துல தான் ஆரிஃபைஸ் மீட்டர் வைக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நான் இங்கே ஒரு பேசேஜ் கொடுத்துருக்கேன், இங்கே ஒரு பேசேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து என்னோட அப்ளிகேஷன் என்னோட ப்ரெஷர் ட்ராப் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் எத்தனை ஆரிஃபைஸ் பிளேட் வேணாலும் நான் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஒரு ஈக்குவலண்ட் கேப்பில். ஓகேவா? இப்போ நான் இங்கேயும் ஒரு ஆரிஃபைஸ் பிளேட் வைக்கலாம், இங்கேயும் ஒரு ஆரிஃபைஸ் பிளேட் வைக்கலாம். அப்படி வச்சோம்னா என்ன ஆகும், ப்ரெஷரோடது வந்து டோட்டலாக ட்ராப் ஆகும். ஓகேவா? ரொம்ப லோ ப்ரெஷர் ஆகும், அதுக்கப்புறமா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ இந்த பிளேட்டை வந்து அப்படியே சும்மா நம்மளால வந்து உள்ள பிளேஸ் பண்ணிட முடியாது. ஓகேவா? ஸோ இந்த பிளேட்டை வந்து நம்ம ஒரு பைப் லைனுக்குள்ளே செட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ 2 ஃப்ளாஞ்ச் எடுத்துட்டு அந்த ஃப்ளாஞ்சுக்குள்ளே இந்த பிளேட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பைப்பு கூட ஃபிக்ஸ் பண்ணோம், இந்த ஃப்ளேஞ்சை பைப் கூட ஃபிக்ஸ் பண்ணோம். இது எதுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடனாக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு பைப்பில் வந்து கிராக்கிங் வரக்கூடாது. ஓகேவா? நம்மளோட நார்மலாக ஹோம் அப்ளையன்சஸ் எடுக்கிற பைப் லைனில் இருக்கிற ப்ரெஷர் மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து அதை மனசில் வச்சுட்டே நீங்கள் வந்து இமேஜின் பண்ணாதீங்க. நமக்கு வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற பைப் லைன்லலாம் நமக்கு ப்ரெஷர், நம்ம கொடுக்குற ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப மினிமம் ப்ரெஷர் தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் இண்டஸ்ட்ரீஸில் அப்படி கிடையாது. அவங்க ஒரு அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண ப்ரெஷர் எல்லாமே ரொம்ப ஹை ப்ரெஷர் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ ஒரு இடத்துல ஒரு ப்ரெஷர் ட்ராப் அவுட் ஆகுது, இன்னொரு இடத்துல ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக ஒரு சேஃப் கார்ட் கொடுக்கணும். ஓகேவா? அப்போது நமக்கு வைப்ரேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணணும். ஓகேவா? சடனாக ஒரு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், பைப் வைப்ரேட் ஆகுமா? வைப்ரேஷன்ஸ் இருக்குமா இருக்காதாப்பா? ஹலோ? எஸ் மேம். அந்த வைப்ரேஷனை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஃப்ளேஞ்சஸ்குள்ள இந்த பிளேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். சரியா? அது வந்து நமக்கு நம்மளோட பைப் லைனுக்கு சேஃப் கார்டுக்காக. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். நான் சொன்னேன் இல்லையாப்பா, ஃப்ளேஞ்சஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ திஸ் இஸ் அ ஃப்ளேஞ்சஸ் அண்ட் திஸ் இஸ் கனெக்டட் டு தி ப்ரெஷர் மானிட்டரிங் டிவைஸ் ஆர் ப்ரெஷர் மெஷரிங் டிவைஸ். ஓகே, ஸோ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த ஃப்ளேஞ்சோட 2 பக்கத்துலேருந்து 2 பைப் வருதா மீட்டருக்கு. இந்த இடத்த நல்லா பாருங்கள். இந்த ஃப்ளேஞ்சஸோட அந்த சைட்லேருந்தும், அதாவது லெஃப்ட் சைட்லேருந்தும் ரைட் சைட்லேருந்தும் 2 பைப்பு கீழே வருதா மீட்டருக்கு. ஹலோ, தெரியுதா தெரியலையா? தெரியுது மேம். தெரியுது ஓகே, மேம். இப்போ நம்ம இந்த பிளேஞ்ச் வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பிளாஞ்சுக்கு நடுவில் தான் நமக்கு ஆரிஃபைஸ் பிளேட் இருக்கு. ஓகேவா? ஸோ ஆரிஃபைஸ் பிளேட்டுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நமக்கு 2 ப்ரெஷரை மெஷர் பண்ணணும். ஓகேவா? ப்ரெஷர் ட்ராப் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ப்ரெஷர், ட்ராப் அவுட் ஆனதுக்கு பின்னாடி என்ன ப்ரெஷர்ன்றதை மெஷர் பண்ணுறதுக்காக தான் நமக்கு இங்கே 2 லைனிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
ஸோ இந்த பிளான் செட்டப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக அந்த பிளான் செட்டப். ஓகே, ஸோ இவங்க தான் வந்து ஃபவுண்டர்ஸ். ஸோ அதனால அவங்களோட இது போடுறாங்க. உங்களுக்கு உள்ள ஆரிஃபைஸ் பிளேட் தெரியுதாப்பா? ஆரிஃபைஸ் பிளேட் வித் ஹோல் தெரியுதா தெரியலையா? தெரியுது மேம். ஓகே, so in between the flange coupling we are placing the orifice plate. We have a two separate tubes. இந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையாம்மா, இந்த எல்லோ கலர் காமிக்கிறாங்க இல்லையா, இது வந்து டயஃப்ராம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரிஃபைஸ் பிளேட்டுக்கு முன்னாடியும் ஆரிஃபைஸ் பிளேட்டுக்கு பின்னாடியும் நம்ம டிஃப்ரெண்ட் ப்ரெஷர் இருக்கும் இல்லையா, டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் இருக்கும் இல்லையா. ஸோ அது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம ரெண்டையும் வந்து பிரிச்சிருக்கோம், ஒரு டயஃப்ராம் வச்சு பிரிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த எல்லோவுக்கு இந்த பக்கம் இருக்கிறது வந்து பிஃபோர், எல்லோவுக்கு அந்த பக்கம் இருக்கிறது ஆஃப்டர் தி ஆரிஃபைஸ் மீட்டர். ஸோ அந்த டயஃப்ராம் வச்சு நம்ம செப்பரேட் பண்ணி நம்ம ப்ரெஷரோட டிஃப்ரென்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். P1 என்ன, P2 என்னன்றது. நமக்கு எந்த பக்கம் வந்து டயஃப்ராம் பல்ஜ் ஆகுதுன்னு பாருங்க. எந்த பக்கம் டயஃப்ராம் பல்ஜ் ஆகுது? ரைட் சைடு. ரைட் சைடு பல்ஜிங்கா இருக்கா? வீடியோ பார்க்குறீங்களா இல்லையா? ஹலோ, நம்மளோட டயஃப்ராம் எந்த பக்கமா பல்ஜிங்கா இருக்கு? ரைட் சைடுல பல்ஜிங்கா இருக்கு. எஸ் மேம். அப்போ என்ன அர்த்தம்? எந்த பக்கம் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் டயஃப்ராம் ரைட் சைடில் பல்ஜ் ஆகும்? ரைட் சைடில் லெஃப்டில், அதாவது வந்து நம்ம ஆரிஃபைஸ் பிளேட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஆரிஃபைஸ் பிளேட்டை நம்மளோட ஃப்ளூயிடு வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் என்ன இருக்குது, ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் நம்மளோட டயஃப்ராம் வந்து இந்த பக்கம் பல்ஜ் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓகே, புரிஞ்சுது இல்லைம்மா? Okay. So this is we have an advantage and disadvantage in the orifice plate. So advantage என்னன்னு பார்த்தீங்கன்னா we have a different ranges of orifice plates in the market available in the market, and it is a very simplest and cheapest form. நம்ம ஒரு பெரிய ஒரு டிவைஸாக இதை செட் பண்ண வேண்டாம். இது நம்ம ஒரே ஒரு சின்ன ஒரு பிளேட் மட்டும் இருந்தால் போதும். we can drop out the pressure whatever we need. ஓகே, அண்ட் தென் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட ப்ரெஷர் ட்ராப் இஸ் நார்மலி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சிக்னிஃபிகண்ட்லி லாங் பீரியட். ஒரு ப்ரெஷர் ட்ராப் இருந்ததுன்னா அது திருப்பி அந்த ரெக்கவர் வந்து சடனாக ரெக்கவர் ஆகாது. ஓகேவா? சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ட்ராப் ஆகும், கம்ப்ளீட் ட்ராப் அவுட் ஆகும்.
இன்னொன்று வந்து ப்ரெஷர் ட்ராப் வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு இருக்காது. நம்ம எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு 40% தான் ப்ரெஷர் ட்ராப் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 100% ப்ரெஷர் ட்ராப் இருக்கணும், சுத்தமாக அந்த இடத்துல ப்ரெஷரே இருக்கக்கூடாது, வாட்டரே நின்று போயிடணும் அப்படின்ற அளவுக்கு நான் யோசிச்சேன்னா கூட அப்போ கூட எனக்கு 40% தான் என்னால் அச்சீவ் பண்ண முடியும் when I'm using a RFI plate. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமை ரெக்கவர் பண்ணுறதுக்காக தான் நான் அடுத்து என்ன பண்ணேன்னா வென்ச்சுரி டியூப் போடுறேன். ஸோ வென்ச்சுரி டியூப்ன்றது இட்ஸ் ஹோல் செட்டப். ஆரிஃபைஸ் பிளேட் மாதிரி ஒரு சின்ன ஒரு தகடு மாதிரி இல்லாமல் இட்ஸ் ஹோல் செட்டப் தான் இட்ஸ் அ வென்ச்சுரி டியூப். ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் தி செட்டப் ஆஃப் வென்ச்சுரி டியூப். ஸோ இதுலேயும் அதே தான், நமக்கு வந்து ஒரு த்ராட்டில் செக்ஷன் இருக்கும். ஸோ த்ராட்டில் செக்ஷன்றது என்னப்பா, வென்ச்சுரி டியூபோட எந்த ஏரியா மினிமம் டயாமீட்டரை மெயின்டைன் பண்ணுதோ that area is called a throttle. Okay, so this is the convergent area and this is the divergent area. Convergent area means diameter எங்க நமக்கு டிக்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுதோ. ஓகே, ஸோ D1ல இருந்து D2 ரெடியூஸ் ஆகிற பிளேஸ் இஸ் கால்ட் அ கன்வர்ஜென்ட் ஏரியா அண்ட் D2ல இருந்து D1 இன்க்ரீஸ் ஆகிற ஏரியா வந்து டைவர்ஜென்ட் ஏரியா. ஓகே, ஸோ வி ஹாவ் அ ஹோல் செட்டப், திஸ் இஸ் கால்ட் அ வென்ச்சுரி டியூப். ஓகே, this is the throttle section. ஸோ இந்த throttle செக்ஷனுக்கு வரும்போது தான் என்ன ஆகும், ப்ரெஷர் இஸ் ட்ராப் அவுட். ஓகே, ஸோ இங்கே அதாவது இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சடன் ட்ராப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இட் கிரியேட் மோர் வைப்ரேஷன் அண்ட் இட் வில் சான்ஸ் டு டேமேஜ் த டிவைஸ். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக நமக்கு ஆரிஃபைஸ் பிளேட்டில் வந்து நமக்கு வந்து சடனாக தான் ட்ராப் ஆகணும் ஒழிய கிராஜுவல் ட்ராப்பிங் இருக்காது. ஓகே, ஸோ இந்த வென்ச்சுரி டியூப் we can achieve the gradual pressure drop. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கன்வர்ஜென்ட் ஏரியா இருக்கு, நமக்கு அந்த மாதிரி ஆரிஃபைஸ் பிளேட்ல கிடையாது. ஓகேவா, ஸோ அதுக்காக தான் இந்த வென்ச்சுரி டியூபை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வென்ச்சுரி டியூப் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காஸ்ட்லி வென் கம்பேர்ட் டு த ஆரிஃபைஸ் பிளேட். ஓகே, ஸோ இந்த வென்ச்சுரி டியூப் வந்து நம்ம வந்து நம்மளோட பைப் லைனுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணுற அந்த இதுவும் கஷ்டம். ஓகேவா, இப்போ நமக்கு ஆர்எஃப்எஸ் பிளேட் வைக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் இந்த வென்ச்சுரி டியூபை இந்த ஹோல் செட்டப்பை ஒரு பைப் லைனுக்குள்ள செட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஓகே, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ரிமைனிங் ப்ரெஷர் ட்ராப், ப்ரெஷர் இன்க்ரீஸ், வெலாசிட்டி ட்ராப் இன்க்ரீஸ் எல்லாமே சேம். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்? ஓகேம்மா, ஸோ நம்ம இப்போ ஃப்ளோ மெஷர்மெண்ட்ல 2 பார்த்துருக்கோம், ஆரிஃபைஸ் அண்ட் வென்ச்சுரி. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரோட்டோமீட்டர், பிட்டாட் டியூப் பார்க்கலாம். சரியா? ஸோ இதில் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஆல்ரெடி நீங்கள் எஃப்எம்லாம் நீங்கள் டீட்டெயில்டாக நீங்கள் சம்ம கூட நீங்கள் இதில் சால்வ் பண்ணி படிச்சிருப்பீங்க. இது வந்து சும்மா நம்மளோட தியரி பார்ட் மட்டும்தான். ஆரிஃபைஸ் மீட்டர்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் கிடையாது. சரியா? இன்னைக்கு வந்து 3rd அசைன்மெண்ட்டோட லாஸ்ட் டேட்டு. இன்னைக்கு எல்லாரும் சப்மிட் பண்ணியிருக்கணும், பண்ணாதவங்க பண்ணிடுங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ளே. ஓகேம்மா, தேங்க்யூ.